3 குட்டிக் கதைகள். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைகிறதே என்று தவிப்பவரா நீங்கள்? மன நிம்மதி, பண்பு, பொறுமை, இந்த 3ஐயும் அழகிய கதைகள் மூலம் உங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கப் போகிறோம். கதை 1. மனதை மூடினால் மட்டுமே இறைவன். சுவாமி விவேகானந்தர். ஒரு முறை சுவாமி விவேகானந்தரிடம் ஓர் இளைஞன் வந்தான். சுவாமி, என்னிடம் வசதி இருக்கிறது, இறை நம்பிக்கையும் இருக்கிறது, ஆனால் தியானம் செய்ய அமர்ந்தால் மனம் அலைபாய்கிறது, நிம்மதி மட்டும் இல்லை என்றான். அவனுக்கு பதில் சொல்லும் முன் விவேகானந்தர் ஒரு கதையை சொன்னார். ஒரு குகையில் 3 ஞானிகள் தியானத்தில் இருந்தனர். பல மாதங்கள் கடந்தன. முதல் ஞானி சட்டென்று, ஒரு கருப்பு குதிரை ஓடியது என்று நினைக்கிறேன் என்றார். அடுத்த 6 மாதம் கழித்து 2ஆம் ஞானி, இல்லை, அது வெள்ளை குதிரை என்றார். இன்னும் 6 மாதங்கள் கழித்து 3ஆவது ஞானி கோபமாக கத்தினார். இப்படியே நீங்கள் வளவளவென்று பேசிக் கொண்டிருந்தால் நான் வேறு இடத்திற்கு சென்று தியானிக்கிறேன் என்றார். விவேகானந்தர் அந்த இளைஞனை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, இந்த 3வரும் கண்களை மூடினார்களே தவிர மனதை மூடவில்லை. மனதை மூடி தியானித்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். அலைபாயும் மனதை அமைதிப்படுத்த ஒரே வழி பிறருக்கு தொண்டு செய்வதுதான். அந்த திருப்தியே உனக்கு நிம்மதியை தரும். கதை 2. எதற்காக படிக்கிறோம்? ஆபிரகாம் லிங்கன். அறிஞர்கள் சிலர் ஆபிரகாம் லிங்கனிடம் ஒரு கேள்வியை கேட்டனர். படிப்பதால் ஒன்றும் பணம் கொட்டப் போவதில்லை, பிறகு ஏன் எப்போதும் படித்துக்கொண்டே இருக்கிறீர்கள்? அதற்கு லிங்கன் புன்னகையோடு சொன்னார், நான் பணம் சேர்ப்பதற்காக படிக்கவில்லை. பணம் வரும்போது அதை எப்படி கையாள வேண்டும், எவ்வளவு பண்போடு வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவே படிக்கிறேன். நிச்சயமாக கல்வி என்பது வெறும் பிழைப்பிற்கான வழிமுறை அல்ல, அது ஒரு மனிதனை பண்புள்ளவனாக மாற்றும் ரசவாதம். கதை 3. பொறுமை தரும் முத்துக்கள். தாமஸ் ஆல்வா எடிசன். வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்காக ஒரு இயந்திரத்தை வடிவமைத்தார் எடிசன். அதன் விலை என்னவென்று அவருக்கும் அவர் மனைவிக்கும் சின்ன குழப்பம். $20,000 கேட்கலாம் என்றார் அவர் மனைவி. ஆனால் எடிசன் தயங்கினார். அவ்வளவு பெரிய தொகையை அவர்கள் தருவார்களா? அந்த நிறுவன அதிகாரி விலை கேட்டபோது எடிசன் சில நொடிகள் மௌனமாக யோசித்தார். எடிசனின் மௌனத்தை பார்த்த அதிகாரி அவர் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்று நினைத்துக் கொண்டார். எடிசன் சார், இதோ உங்கள் இயந்திரத்திற்கான முதல் தவணை, $1,00,000, மீதியை பிறகு அனுப்புகிறோம் என்று கூறி காசோலையை நீட்டினார். எடிசன் கேட்டிருக்க நினைத்ததை விட 5 மடங்கு அதிக லாபம். அவசரம் உங்களுக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமை மட்டுமே முத்துக்களை தரும். வாழ்க்கையின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பு உங்கள் பொறுமைதான். நிம்மதி, பண்பு, பொறுமை, இவை 3ம் உங்கள் வாழ்வில் இணையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல மாற்றம் உங்களிலிருந்தே தொடங்கட்டும்.